أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فإذا لقيتم الذين كفروا فضرب الرقاب حتى إذا أثخنتموهم فشدوا الوثاق فإما منا بعد وإما فداء حتى تضع الحرب أوزارها ذلك ولو يشاء الله لانتصر منهم ولكن ليبلو بعضكم ببعض والذين قتلوا في سبيل الله فلن يضل أعمالهم. எனவே இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் போரில் சந்திக்க நேர்ந்தால் முதல் வேலை கழுத்துகளை வெட்டுவதுதான். அவ்வாறு அவர்களை நீங்கள் முற்றிலும் அடக்கி ஒடுக்கிவிட்டால் கைதிகளை இறுக்கமாக கட்டிவிடுங்கள். அதன் பிறகு அவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டலாம் அல்லது ஈட்டுத்தொகை பெறலாம். உங்களுக்கு இதற்கான உரிமை இருக்கிறது. போர் ஓயும் வரையில் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பணி. அல்லாஹ் நாடியிருந்தால் அவனே அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பான். ஆயினும் இந்த வழியை அவன் மேற்கொண்டது உங்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதிப்பதற்காகத்தான். மேலும் எவர்கள் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்படுவார்களோ அவர்களின் செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டான். سيهديهم ويصلح بالهم. அவன் அவர்களுக்கு வழிகாட்டுவான், அவர்களின் நிலைமையை சீர்படுத்துவான். ويدخلهم الجنة عرفها لهم. மேலும் எந்த சுவனத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றானோ அந்த சுவனத்தில் அவர்களை நுழைவிப்பான்.